ரொட்டேரியன் டாக்டர் கே. சீனிவாசன் அவர்கள் திருச்சி மகாலட்சுமி வித்யா மந்திர் சிபிஎஸ்இ பள்ளியில் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். கரூர் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. மேலும் விசாரணையை கண்காணிக்க உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தில் இன்று நடைபெற்ற வாதங்கள் குறித்தும் கரூர் வழக்கில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் விவரிக்கிறார் செய்தியாளர் சதீஷ் முருகன். சதீஷ் முருகன், வணக்கம். நீங்க விவரங்களை தொடரலாம். வணக்கம். கரூர் வழக்கில் 41 பேர் பலியான விவகாரத்தில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு, சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு, தற்பொழுது அதை எதிர்த்து மேல்முறையீட்டு மனுவான உச்சநீதிமன்றம் என அடுத்தடுத்து கடந்த வாரங்களில் தாவேகா மற்றும் தமிழக அரசு, காவல்துறை என இந்த காரசார வாதங்கள் என்பது நீதிமன்றங்களில் முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில தான் இன்று உச்சநீதிமன்றம் ஒரு அதிரடி தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதோடு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒரு கண்காணிப்பு குழுவையும் அமைத்து அந்த விசாரணையை கண்காணிப்பார்கள். அவர்கள் மாதாந்திர அறிக்கை தாக்கல் செய்யணும் அப்படின்ற அடிப்படையில் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. இந்த தீர்ப்பு பல்வேறு விஷயங்களை நமக்கு சுட்டிக்காட்ட இருக்கிறது. பல்வேறு விதங்களில் இந்த வழக்குகள் உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் வரை சென்ற இந்த வழக்குகள் தொடர்பாக பார்க்க இருக்கிறோம். கரூர் வழக்கில் சிபிஐ விசாரணை வேண்டும் என சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டிருக்கிறது. உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் பார்த்தீங்கன்னா கண்காணிப்பு குழுவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கண்காணிப்பு குழு என்பது சிபிஐ விசாரணையை நீதிபதி குழு கண்காணிக்கும் எனவும் தெரிவித்திருக்கிறது. இந்த சிபிஐ விசாரணை ஒரு புறம் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுதே இந்த விசாரணையினுடைய பல்வேறு விஷயங்களை நீதிபதி தலைமையிலான கொண்ட குழு கண்காணிக்கும் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கடந்த 3ஆம் தேதி கடந்த வாரங்களில் 7 பொதுநல வழக்கு என்பது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் விசாரணைக்கு வந்தது இந்த 7 மனுக்கள். ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒரு நபர் கமிஷன் என்பதும் அமைக்கப்பட்டு அது விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் அரசு இந்த விவகாரத்தை திறம்பட கையாண்டு உள்ளது எனவும் அரசு தரப்பில் இந்த வாதங்கள் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் நடைபெற்ற வாதங்களில் அரசு தரப்பு வக்கீல்கள் வாதம் செய்தனர். தாவேகா தலைவர் விஜய் தாமதமாக வந்ததுதான் இந்த விபத்துக்கு காரணம் எனவும் இந்த விபத்து ஏற்பட்ட பல்வேறு காரணங்களை அவங்க எடுத்து கூறினாங்க. இதை கேட்ட நீதிபதிகள் தமிழக அரசு பொதுக்கூட்டங்களை நடத்துவதற்கான நிலையான விதிகளையும் வழிகாட்டுதல்களையும் உருவாக்கும் வரை தேசிய நெடுஞ்சாலையிலும் மாநில நெடுஞ்சாலையிலும் அரசியல் கட்சிகள் கூட்டம் நடத்த அனுமதி வழங்கக்கூடாது என்கிற அடிப்படையில் உத்தரவிட்டிருந்தது. தமிழகத்தில் தேசிய மாநில நெடுஞ்சாலைகளில் அரசியல் கட்சிகள் அமைப்புகள் கூட்டங்களை நடத்த அனுமதிக்கக்கூடாதுன்னு உத்தரவிட்ட நிலையில் தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டிருந்தாங்க. குறிப்பாக மேலும் அந்த வழக்கில் சிபிஐ ஒரு 4 மனுக்கள் சிபிஐ கோரிய மனுக்களாக இருந்தன. அப்பொழுதே அந்த சிபிஐ விசாரணை கோரிய போது இல்லை, இது ஆரம்ப கட்டத்தில் இருக்கு, இந்த நேரத்தில் இது சிபிஐ விசாரணை தேவையில்லை அப்படின்றத அவங்க நிராகரித்து அந்த மனுக்களை முடிச்சு வச்சிருந்தாங்க. அதே நேரத்தில் அன்றைய தினமே சென்னையில் பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் தினேஷ் என்பவர் ஒருத்தர் வழக்கு தாக்கல் செய்திருந்தார், ஒரு பொதுநல வழக்கு. அந்த பொதுநல வழக்கில் பார்த்தீங்கன்னா தாவேகா தலைவர் விஜய் மற்றும் அவர்கள் கட்சியினர் நடந்து கொண்ட விதத்தை குறித்தும் தாவேகா தலைவருடைய செயல்பாடுகள் குறித்தும் கடுமையான விமர்சனம் வைத்தார் நீதிபதி செந்தில்குமார். தொடர்ந்து எஸ்ஐடி என்கிற சிறப்பு புலனாய்வு குழுவையும் அமைத்திருந்தார். குறிப்பாக ஐஜி அஸ்ராகார்க்கு தலைமையில் உயரதிகாரிகள் கொண்ட குழுவாக அதை அமைத்து கடந்த ஒரு 9 நாட்களாக அந்த குழுவினர் தனியாக விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய சூழல் தான் இந்த உத்தரவுகள். அதாவது இந்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் உத்தரவிட்ட அந்த சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு எதிராக தாவேகா தலைவர் விஜய் மற்றும் அவர்கள் தரப்பில் உச்சநீதிமன்றம் என்பது செல்லப்பட்டிருக்கிறது. அந்த உச்சநீதிமன்றத்தில் முன்னதாக ஏற்கனவே நம்ம சொன்னது போல கடுமையான விமர்சனம் என்பது வைக்கப்பட்டிருந்தது. அவர் என்ன மாதிரியான தலைமை பண்புகள் இல்லாமல் இருக்காரு, ஏன் அப்படி மக்களை விட்டுட்டு போனார்ன்ற விஷயங்கள்லாம் அவங்க சுட்டி காட்டினாங்க. இந்த விமர்சனங்களையும் அவர்களை அமைத்த அந்த எஸ்ஐடியும் எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீட்டிற்கு தாவேகா சென்றிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து இந்த விசாரணையானது கடந்த வெள்ளிக்கிழமை அக்டோபர் 10ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர். அவர்களுடன் பாதிக்கப்பட்டவர்கள் என 4 பேர் என மொத்தம் 5 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த 5 மனுக்களில் பார்த்தீங்கன்னா தாவேகா சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் எஸ்ஐடியை ரத்து செய்யணும் எனவும் சில மனுக்கள் சிபிஐ விசாரணை கோரின மனுக்களாகவும் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் இந்த விசாரணைகள் நடைபெற்றது. எஸ்ஐடி பிறப்பித்த உத்தரவும் தாவேகா தலைவர் கட்சி மற்றும் அவர்கள் நிர்வாகிகள் குறித்து கருத்துக்களை ஏற்க முடியாது, உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வாதிடப்பட்டது. இது கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் தாவேகா தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் வைக்கப்பட்ட வாதங்கள். இதற்கு தமிழ்நாடு சார்பில் என்ன பதிலளித்தாங்கன்னா,
ஆட்சேபனம் தெரிவிக்கப்பட்டது. அதாவது இவங்க சொன்னது எல்லாமே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்துள்ள எஸ்ஐடியில் எந்தவித குறைபாடும் இல்லை, திறமையான அதிகாரிகள் அந்த எஸ்ஐடியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேலும் இந்த விவகாரத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டிய அவசியம் எழவில்லை எனவும், நாள் முழுக்க காக்க வைக்கப்பட்டு கூட்டத்திற்கு தாமதமாக வந்தது என்பதுதான் அதற்கு காரணம், இந்த பிரச்சனைக்கு காரணம். கூட்டத்துக்கு அதிகமானோர் ஒரே இடத்தில் கூடியதும் அதை முறைப்படுத்தாததும் தான் காரணம் எனவும் தெரிவிச்சிருந்தாங்க. கூட்ட நெரிசலுக்கு இது போன்ற விஷயங்கள் தாவேகாவினர் பொறுப்பேற்கணுன்ற வகையில் அந்த வாதம் என்பது அமைந்தது. இந்த நிலையில தான் நீதிபதிகள், உச்சநீதிமன்ற நீதிபதிகளுமே இதில் வந்து சில கருத்துக்களை, சில முரண்பாடுகளை சுட்டிக்காட்டினாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரு அமர்வுகளிலும் தனி நீதிபதியும் இரு நீதிபதிகள் விசாரித்தது ஏன் அப்படின்னு வந்து கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அப்பவே என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரே வழக்கு ஏன் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் மதுரை அமர்விலையும் விசாரிக்கப்பட்டது அப்படின்ற கேள்வி அப்பவே எழுப்பியிருந்தாங்க. இதனை தொடர்ந்து தான் இன்றைய தினம் அன்றைய தினம் வந்து தீர்ப்பு வந்து ஒத்திவைப்பதாக தேதி அறிவிக்கப்பட்டிருந்தது. அக்டோபர் 14 அந்த தீர்ப்பானது வெளியிடப்பட்டிருக்குது. இந்த தீர்ப்பை குறித்து நம்ம விரிவாக பார்க்கணும்னு சொன்னால், உச்சநீதிமன்றத்தை இந்த விவகாரத்தில் பல்வேறு விஷயங்களை கேட்டறிஞ்சாலும் அதிரடியாக சிபிஐக்கு இந்த விசாரணையை மாற்றுவதாக உத்தரவிட்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் நடைபெற்ற அந்த வாதத்தின் பொழுது என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பல்வேறு விஷயங்கள் வந்து கூறப்பட்டிருக்கிறது. அதாவது தாவேகா தரப்பில் நாங்கள் வந்து எஸ்ஐடியை கோருனது வந்து எதற்காகன்றத விஷயங்களை அவங்க முன் வச்சாங்க. அதே போல் தமிழக அரசு சார்பிலையும் பல்வேறு விஷயங்கள் எடுத்து சொல்லப்படுது. குறிப்பாக தமிழக அரசு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், இந்த விஷயத்தில் என்னெல்லாம் நடவடிக்கை எடுத்திருந்தாங்க அப்படின்றதையும் சொல்லியிருந்தாலும் கூட இதை கேட்டுக்கொண்ட நீதிபதிகள் சிபிஐ விசாரணை என்பது இந்த விஷயத்தில் வந்து தேவையான ஒரு ஒன்றாக இருக்கிறது. குறிப்பாக இதில் வந்து இந்த விசாரணையை தாவேகா தரப்பினர் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலும் இதில் வந்து மூன்றாம் தரப்பிலிருந்து, மத்திய தரப்பிலிருந்து ஒரு ஆளுடைய கண்காணிப்பு தேவை என்கிற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து ஒரு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் இந்த அமைக்கிறோம். குறிப்பாக அந்த குழுவில் யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, 2 ஐஜி, அதற்கு மேல் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரிகள் இருப்பார்கள். அவர்கள் வந்து தமிழ்நாடு கேடராக இருக்கலாம், தமிழ்நாட்டில் பணிபுரிகிற காவல்துறையினராக இருக்கலாம், ஆனால் வந்து தமிழ்நாடு அல்லாதவராக இருக்கணும், தமிழர் அல்லாதவராக இருக்கணும் அப்படின்ற ஒரு நிபந்தனையும் வந்து வச்சிருக்காங்க. இந்த விஷயங்களை இந்த விஷயங்களோடு தான் இந்த தினம் அந்த தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பல்வேறு விஷயங்களை பொறுத்தவரை கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்ட சூழலில் பல்வேறு அந்த எஸ்ஐடி இருக்குமா, ஏற்கனவே அமைக்கப்பட்ட எஸ்ஐடி இருக்குமா என்ற கேள்விக்கு எஸ்ஐடி இருக்காது, எஸ்ஐடி கலைக்கப்பட்டும் அந்த எஸ்ஐடிகள் சேகரித்த தகவல்கள் என்பது சிபிஐ வசம் ஒப்படைக்கப்படும். அதற்கு அடுத்த கட்டமாக ஒரு நபர் ஆணையம், அருணா ஜெகதீசனுடைய அந்த ஆணையமும் கலைக்கப்பட்டு அவர் நடத்திய விசாரணை கோப்புகள் என்பது அடுத்த கட்டமாக சிபிஐ வசம் ஒப்படைக்கப்படும். சிபிஐ விரைவில் தமிழகம் வந்து அந்த கரூருக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டு இந்த விசாரணையை விரைவில் தொடங்குவார்கள் என்பதுதான் தற்போதைய நிலவரமாக இருக்கிறது. நன்றி சதீஷ் முருகன். ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அவர்கள் திருச்சி மகாலட்சுமி வித்யா மந்திர் சிபிஎஸ்இ பள்ளியில் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.